சைக்கிள் காரே சைக்கிள் காரே சைக்கிள் காரே சைக்கிள் காரே சந்தோஷமாவே வாரானே சந்தோஷமாவே வாரானே எதை சாதிக்கத்தான் போறானோ சைக்கிள் காரே சைக்கிள் காரே விழுந்த மனசுங்களை பஞ்சர் ஒட்டி அடைக்க போறானோ நாட்ட புடிச்ச நாத்தங்களை நீக்கி நல்ல காத்தடிக்க வரானோ கண்ணும் காதும் ரெண்டு சைக்கிள் சக்கரம் பெடலும் ரெண்டு இன்பம் துன்பம் ரெண்டு எதை இவன் அனுபவிக்க போறானோ சக்தியும் சிவமும் ரெண்டு சைக்கிள் ஹேண்டில் பாரும் ரெண்டு சரியா பார்த்தா ஒண்ணு இந்த சங்கதி புரிஞ்சு நடப்பானோ சைக்கிள் காரே சைக்கிள் காரே சைக்கிள் காரே சைக்கிள் காரே சந்தோஷமாவே வாரானே சந்தோஷமாவே வாரானே எதை சாதிக்கத்தான் போறானோ எதை சாதிக்கத்தான் போறானோ நான் தான் பெல் அடிச்சேன் நீ தான் கவனிக்காம இந்த பக்கம் ஒதுங்கின மோதிருச்சு எனக்கு என்ன முதுகுலையா கண்ணு இருக்கு பாத்து ஒதுங்கிறதுக்கு நீயா வந்து மோதிட்டு பழிய ஏன் மேல போடுறியா சரி சரி தப்பு என் மேலதான் வச்சுக்கோ இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்ற சட்டியும் பானையும் செய்யலாங்கிற இப்ப நான் பால் வாடிக்கைக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது சரி வேணும்னா கொட்டின பாலுக்கு நான் பணம் தந்துடுறேன் கோடி பணம் கொடுத்தாலும் கொட்டின பாலை திரும்ப கொண்டாட முடியுமா முடியாது ஆனா விலை கொடுத்தா வேற பால் வாங்கலாம் இல்லையா எனக்கு பணம் எல்லாம் ஒண்ணு வேணாம் நீயே வச்சுக்க ஆமா நீ யாரு எதுக்காக இங்க வந்திருக்க எனக்கு பக்கத்து டவுனு டீ கடை கோபால் என் ஃப்ரெண்டு அவனை பார்க்க வந்தேன் ஓஹோ நீ கோபாலுக்கு சிநேகிதமா கோபால் எனக்கு சொந்தம் ஆமா நீ என்ன விஷயமா கோபால பார்க்க போற டீ கடைக்கு என்னமோ சாமான் வாங்க கோபால் டவுனுக்கு வந்திருந்தான் அப்போ இந்த கிராமத்துல சைக்கிள் கடை வச்சா நல்லா நடக்கும்னு சொன்னான் அதான் ஊருக்குள்ள வரும்போதே சைக்கிள் என் மேல மோதினியா முதல்ல உன் சைக்கிள் பிரேக்க ஒழுங்கா ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ மாது എന്താ മുതലാളി சீதா வந்துட்டு போயாச்சா അത് തന്നെ എനിക്ക് മനസ്സിലായില്ല ஏன் இன்னைக்கு வரல நான் போய் நோக்கிட்டு வரட்டுமா நீ ஒன்னும் போய் நோக்க வேணாம் உன்னை பத்தி எனக்கு தெரியாது சீதாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவ தங்கச்சி ராதா கிட்ட அரட்டை அடிச்சிட்டு இருப்பேன் ஐயோ ഗുരുവായൂരപ്പാ മുതലാളി അങ്ങനെ വിചാരിക്കരുത് டேய் நீ இல்லாத போது கஸ்டமர் வந்தா நான் டீ போட்டு கொடுக்கறதா கல்லப்பட்டி கவனிக்கிறதா நல்ல கேள்வியா മുതലാളി കല്ലാപ്പട്ടി നോക്കിക്കോ കസ്റ്റമറെ നോക്കിക്കോ ഞാൻ പോയി சீதாவை நோக்கிட்டு வரேன் நீ ஒண்ணு நோக்க வேணாம் முதல்ல உள்ள போ சரி டேய் உள்ள என்ன இங்கடா கோபால் யார கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு டேய் மாணிக்கம் வா 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 என்னடா மாணிக்கம் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட அது ஒண்ணும் இல்லடா இன்னைக்கு காலையில 9 மணிக்குள்ள நல்ல நேரம்னு சொன்னாங்க அதான் அப்படியா சரி நீ எவ்வளவு லேட்டு எல்லாம் உங்க ஃப்ரெண்டாலதான் யாரு மாணிக்கமா சரி சரி பால் ஊத்து என்னது பாதி பால் தான் ஊத்திருக்க அதுக்கும் இந்த ஆள் தான் காரணம் ஐயோ அத்தனை பாலும் இயாளு தானே குடிச்சோ குடிக்கல இடிச்சிட்டாரு அதனால பால் கீழே கொட்டி போச்சு மாது அமிச்சு டிப்போல பால் வாங்கிட்டு வர சொல்லு மாது டிப்போல போய் பால் வாங்கிட்டு வாடா வேற ஜோலி இல்ல எப்ப நோக்கியாலும் கடைக்கு போ சீக்கிரம் போடா லேட் ஆச்சுன்னா இல்லன்னு சொல்லிட்டு போறா நல்லது எல்லாருக்கும் கடுங்காப்பி கொடுக்காம் ஏன் கோபாலு இந்த கிராமத்துல சைக்கிள் ரிப்பேர் கடை வச்சு இந்த ஆள் என்னத்து சம்பாதிக்க போறா நீங்க வர சொன்ன சீதா நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட 65 சைக்கிள் இருக்கு
ஆனா பஞ்சர் ஒட்ட, காத்தடிக்க, ரிப்பேர் பார்க்க ஒரு கடை கூட கிடையாது. எல்லாம் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதா இருக்கு. அதனாலதான் மாணிக்கத்தை வர சொன்னேன். ஹம், ஏதோ கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லா நடந்தா சரி. ம். ஆமா மாணிக்கம், நீ காபி சாப்பிடுறியா டீ சாப்பிடுறியா? காலையில காஃபி தான். ஓஹோ. கோபாலு, ஆ? அந்த ஆள் பாலை கீழே கொட்டினதுக்கு தண்டனையா காஃபில பாலே ஊத்தாம கொடு. ஐயோ, சரி, நான் வரேன். ஆ. என்னடா அப்படி பாக்குற? ரொம்ப குறும்புக்கார பொண்ணு இல்ல? அவளை தான் கட்டிக்க போறேன். அட பாவமே, என்னடா பாவம்? இப்படி ஒரு வாயாடி பொண்ணை கட்டிக்கிட்டு எப்படி சமாளிக்க போறியோன்னு பரிதாபப்பட்டு சொன்னேன். டேய், அவ வாயாடியா இருந்தா எனக்கு என்னடா? அவ எனக்கு முறை பண்ணு. அதோட சொந்த வீடு இருக்கு, 2 கறவை மாடு இருக்கு. ம்? அப்படி சொல்ல, அப்போ நீ மாட்டைத்தான் கட்டிக்க போற. என்னடா சொல்ற? அது மாட்டுக்காக நீ அந்த பொண்ணை கட்டிக்க போறேன்னு சொன்ன. அதுவும் ஒரு காரணம் தான். அது இருக்கட்டும்டா, நம்ம சைக்கிள் கடை வைக்கிறதுக்கு எந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்க? இடம் யாருது? டேய், இடம் மலைய கடை மன்னார் சாமி. இது மாசம் 30 ரூபான்னு 2 மாசம் அட்வான்ஸ வாங்கிட்டாரு. இதே சீதா பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, சும்மாவே கொடுத்திருப்பாரு. அவள பெரிய சபல கேஸ். பால் இருக்கும், ஆஹா, பழம் இருக்கும், ஓஹோ, பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது, தூக்கம். ஏன் புள்ள, நீ பாட்டுக்கு பால் ஊத்தாம போனா எப்படியா? பால் கீழே ஊத்திருச்சு, அதனால்தான். அப்படி சொல்லிட்டா எப்படி? எங்க வீட்டுக்காரவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நல்ல பசும்பால் கொடுக்கணும்னு ஒரு வைத்தியம் சொல்லிப்பட்டாரு. சரி சரி, பாத்திரத்தை காட்டு. ம். என்னய்யா பாத்திரத்தை காட்ட சொன்ன பல்ல காட்டுற? என்ன புள்ள, பாலை ஒம்பாத்திரத்துல ஊத்திக்கிட்டேன். உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதால ஒரு கவலை பால் ஊத்தலாம்னு நினைச்சேன். ஆனாலும் உன் கண்ணுல ரொம்ப கொழுப்பியா, அதனால தான் எடுத்த பால் திரும்ப ஊத்திக்கிட்டேன். அவ்வளையில அவ்வளவு பால் வச்சிருக்கீங்க யாருக்கு? அது கோவிலுக்கும் வாத்தியார் வீட்டுக்கும். சீதா, நான் இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன். ஏன் ஸ்கூல்ல வேலை பார்க்கிற வாத்தியாரு என்ன விட ஒஸ்தியா போயிட்டானா? ஐயா பெரிய மனுஷா, உடம்புலதான் நீ பெரிய மனுஷன், மனசுல மகா அல்ப ஜென்மம். சீதா, கத்தாதையா. நான் உன்னை கேக்குறேன், டீ கடைக்கு காசு வாங்கிட்டு பாலை ஊத்துற, கோயிலுக்கு காசு வாங்காம பால் ஊத்துற, இதுல எதையா வசதி? கோயில் தான். எனக்கு வாத்தியார் வீடும் கோயில் மாதிரி தான். அப்ப நான் டீ கடை மாதிரி. சீதா, உன்னை உங்க அம்மா அப்பா செத்த கையோட ஏன் சின்ன வீடா செட்டப் பண்ணியிருந்தேன்னா இப்ப நீ என்ன டீ கடை அது இதுன்னு கிண்டல் பண்ணுவியா? அடச்சி, உன் செட்டப்புக்கெல்லாம் வேற ஆள பாரியா. உன்னை டீ கடைன்னு சொன்னதே பெரிய தப்புயா. அப்படி சொல்லு. நீ டீ கடை இல்ல, சரியான சாக்கடை. போறவளே போறவளே பொன்னுரங்கம், அடி பொன்னுரங்கம், என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம். நடையா இது நடையா, ஒரு நாடகம் என்றோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. நடையா. ஐயோ ஐயோ, இன்னுமா பால் வாங்கிட்டு இருக்க? இத வந்துட்டானுங்க. என்னையா பண்ற? இத வந்துட்டானுங்க, இத வந்துட்டேன். ஏய்யா, பால் வாங்க போனே நீ இவ்வளவு நேரம் இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம சீதா இல்லைங்க, அது பால் எல்லாத்தையும் கீழே கொட்டிடுச்சாமா, அதனால இன்னைக்கு நமக்கு பால் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆஹா,
அப்ப உடனே பால் டிப்போக்கு போய் பால் வாங்கிட்டு வர வேண்டியது தானே? அந்த மேனாமினி கிட்ட என்னையா அப்படி கதை வேண்டி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தேனுங்க. அது குவளையில பால் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஊத்திட்டு போன்னு சொன்னதுக்கு இது உங்களுக்கு இல்ல வாத்தியார் வீட்டுக்குன்னு சொல்லிடுச்சு. எவ்வளவு கொழுப்பு பாருங்க அதுக்கு. சரி சரி, சீக்கிரமா டிப்போக்கு போய் பால் வாங்கிட்டு வா. ஏனுங்க, நான் குளிச்சு போட்டு கடையை திறக்க வேண்டாமா? ஏங்க நம்ம சீனி அனுப்புறேனே. பாவம் புள்ள ராத்திரி 2வது ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்து அசந்து தூங்குறான். நீ போயிட்டு வா. நீங்க அவனுக்கு இப்படி செல்லம் கொடுத்தாலுங்க பிள்ளைய கெடுத்து போட்டீங்க. படிக்கிற பிள்ளைக்கு எதுக்குங்க 2வது ஆட்டம்? நீங்க என்னையே போய் சொல்றது இல்ல. ஆமா, நீ என்ன பெருசா படிச்சு கிழிச்சு விட்ட? என் மளிகை கடையில உட்கார்ந்து வியாபாரம் பண்ணி ஊர்ல பெரிய மனுஷன் ஆயிட்ட. என் புள்ள ஒண்ணு உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்க வேண்டாம். நீயும் நானும் சம்பாதிக்கிறதே போதும். நீங்க சம்பாதிக்கிறீங்களா? ஐயா, நான் சீட்டு பிடிச்சு சம்பாதிக்கலையா? ஓ, நீங்க அந்த சம்பாத்தியத்தை சொல்றீங்களா? நான் வேற என்னன்னு நினைச்சு போட்டேனுங்க. ம்ஹும். சரி சரி, பேசிட்டே நிக்காம சீக்கிரமா பால் டிப்போக்கு போய் பால் வாங்கிட்டு ஓடியா. ஓடியாரெல்லாம் நம்மளால முடியாதுங்க. மகனே சீனி, சீனிவாசா, எடுத்து வச்ச வயடா நீ. ஏ சீனே, எழுந்துடா கண்ணு. கடைக்கு போய் இந்த பாலை வாங்கிட்டு வந்துடுப்பா. நீயே போய் வாங்கிட்டு வாப்பா. ஏன்ப்பா? நான் ஹீரோயின் கூட டூயட் பாடிட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரண்டா. நீ படுத்து தூங்கு, டூயட்டை பாடு. நான் கடைக்கு போய் பாலை வாங்கிட்டு வந்து உன் தரையில ஊத்துறேன். ஏன் மவனே? ஏ அழகம்மா, இப்படி திடீர்னு பின்னாடி வந்து பயமுறுத்தாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி, இனிமே பின்னால வந்து பயமுறுத்த மாட்டேன், முன்னால வந்து பயமுறுத்துறேன். ஏ அழகு, நீ ஒன்னும் சின்ன பாப்பா இல்ல. இப்படி கண்ட இடத்துல பூ வச்சு கூடாது என்ன? நான் சொல்றதெல்லாம் கேப்பல? எங்க அண்ணனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் நீ சொல்றபடி எல்லாம் நான் கேட்பேன். அதுக்கு வேற யாராவது பொம்பளை பயில்வானா பாரு. ஐயோ, இந்நேரம் அண்ணன் தண்டால் பஸ் கிலோ எடுத்துட்டு பசியோட பால் சாப்பிட காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பால் கொஞ்சமா தான் இருக்கு. ஒரு வேடிக்கை பண்ணலாமா? என்ன வேடிக்கை? கொஞ்சம் இரு. இந்தம்மா, இந்த கோலையில கொஞ்சம் தண்ணி ஊத்து. போதும். ஐயோ, நீ கூட பால தண்ணி கலக்குறியா? இல்ல, நான் தண்ணியில கொஞ்சம் பாலை தான் கலந்தேன். என்ன வா, இத பாரு அழகம்மா. நான் சொல்ற வரைக்கும் உங்க அண்ணன் இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது என்ன? சரி சரி சரி. என்ன சீதா, இன்னைக்கு எவ்வளவு நேரம்? பால் கறக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதான். சரி சரி, சொம்ப எடு. சும்மாரு. ஏன் குமாரவேலு, நீ தான் பொழுதன்னைக்கு பட்டறையில வேலை செய்யற, அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த தேக பயிற்சிலாம்? உன்னை கட்டிக்கிற வரைக்கும் உடம்ப நல்லா வச்சுக்கத்தான். அப்புறம் நீ என்ன நல்லா கவனிச்சுக்கோல்ல. இத பாரியா, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. உனக்கு தகுந்த மாதிரி யாராவது பொம்பளை பயில்வானா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. என்ன இந்த மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத. பால குடியா? என்ன குமாரவேலு, இன்னைக்கு பால் எப்படி இருந்தது? இன்னைக்கு பால் ஒரு புது மாதிரி ருசியா தான் இருக்கு. உனக்கு உடம்பு இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லையா? ஏன் அப்படி சொல்ற? அண்ணே, இப்ப நீ குடிச்சது பால் இல்ல, பின்ன பச்சை தண்ணியா? தண்ணியா? ஆமா சீதா, உன் கையால விஷத்தை கொடுத்தா கூட அது எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு அதையும் கொண்டு வந்து கொடுத்துடுறேன். சிரிச்சது போதும். போ. வீட்டுக்குள்ள குண்டால பழையது இருக்குது, நீ வேண்டியதை சாப்பிட்டுட்டு மீதி எனக்கு எடுத்துட்டு வா. அப்படியே ஊரியில மோர் இருக்கு, எடுத்து ஊத்திக்க. கடிச்சிக்க, பச்சை மிளகாய் வெங்காயம் கொண்டா. முடியாது போ, என்னையே கோச்சிக்கிட்ட.
அண்ணன் கோச்சுக்கலடா கண்ணு, உனக்கு பசிக்குமேன்னு சொல்லுச்சு. உள்ள போமா ராசாத்தி இல்ல. நீ சொன்னாதான் நான் கேட்பேன். பசி எடுத்தா சாப்பிடுங்க. டிண்டி 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 டிண்டி. நீ மட்டும் அவளுக்கு அண்ணியா வந்தியனா எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கும். ஆனா எனக்கு நிம்மதி இருக்காது. சீதா, பொண்ணாச்சி மருமக இன்னும் சும்மா தான் இருக்கா? நான் ஒன்றும் சும்மா இல்லை, ஸ்கூல்ல டீச்சரா தான் வேலை பார்க்குறேன். பொண்ணாச்சி, நான் எதை பத்தி கேட்கறேன்னு ஒரு மருமலுக்கு புரியலையே. டவுன்ல இருந்து வந்த பொண்ணு, நம்ம கிராமத்து பாசை இன்னும் அவளுக்கு புரியல. ஏன் முத்து, இவங்க எதை பத்தி பேசிக்கிறாங்க? என்னம்மா செண்பகம், புருஷன் பேரை இப்படி தலையடிச்ச மாதிரி சொல்ற? கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்போ எத்தனையோ முத்துங்கிற பேர் வருது, புருஷன் பேராச்சேன்னு அட்டெண்டன்ஸ் எடுக்காம விட்டுற முடியுமா? இதெல்லாம் சுத்த பத்தாம சிலுத்தனம். பூசாரையா, இதுக்கு மேல அவளுக்கு புத்திமதி சொன்னீங்கன்னா அவ உங்களையே பேன் கோட் போட்டுட்டு பூஜை செய்ய சொல்லிடுவா. என்ன கிண்டலா? இத பாரு முத்து. எம்மாடி, இங்கேயும் சண்டை ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சேன்னு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ய வந்திருக்கோம். இப்போ போய் உன் வார்த்தியாலய மகனுக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? உன் மகன் சொல்றதை கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஊமை இல்ல. பூசாரி, அபிஷேகத்தை ஆரம்பிக்க போறீங்களா இல்ல நான் ஸ்கூல் போட்டுமா? செண்பகம், கொஞ்சம் பொறுமையாயிருமா. பள்ளிக்கூடம் 10 மணிக்கு தானே. சீதா தினமும் பால் கொண்டு வரும் அபிஷேகத்துக்கு. இன்னும் அந்த பொண்ணை காணுமே. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு பூசாரியா. பரவாயில்லம்மா. என்ன ஆச்சு? என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு இவங்களுக்கு கல்யாண நாள். அப்படியா? முத்து சார், ஜாலியா லீவ் போட்டுட்டு டவுனுக்கு போய் சினிமா பார்த்துட்டு வாங்க. ஏய், எங்க கல்யாண நாள் எப்படி கொண்டாடுதுன்னு எங்களுக்கு தெரியும், நீ வாய முட்டு போ. ஏய், டீச்சருமா இருக்கேன்னு பாக்குறேன், இல்லனா மொத்தி புடுவேன் மொத்தி. உன் புருஷனை மிரட்டுற மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மிரட்டலாம்னு நினைக்காத. சீதா, என்னம்மா நீ? அந்த பொண்ணு தான் புரியாம பேசுதுன்னா நீ கூட இப்படி கோபப்படுறிய? அது ஒண்ணு புரியாம பேசல பூசாரியா, எல்லாம் சம்பாதிக்கிறோங்கிற கொழுப்பு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட வைக்கல. சீதா, குழந்தை பிறந்த இந்த ராசகுமாரி அழகு கெட்டு போயிடுமா, அதுக்காக தான் குழந்தை வேண்டாம்னு இருக்காங்க. ஆச்சி, நீங்க ஊருக்கெல்லாம் புள்ள பேரு பாக்குறீங்க, ஆனா உங்க சொந்த மருமவளுக்கு புள்ள பேரு பார்க்க கொடுத்து வைக்கல பாத்தீங்களா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன பூசாரி, இங்க நாங்க அபிஷேகத்துக்கு வந்தோமா இல்ல எங்க வீட்டு விஷயத்தை புலம்புறதுக்கு வந்தோமா? அம்மா, தெய்வத்துக்கிட்ட வந்து புலம்பனா தான் நம்ம எல்லாருடைய குறையும் தீரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிஷேகம் ஆரம்பமாயிடும். அம்பாளுடைய சிரசில் செய்யப்படுற அபிஷேக தீர்த்தங்கள் அவளோட பாதத்துல பட்டு போற மாதிரி நம்ம எல்லாருடைய குறையும் தீரணும்னு அம்பாள்கிட்ட வேண்டிங்க வேண்டிங்க. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி, ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி, ஓம் இன்னல்கள் தீர்ப்பவளே போற்றி, ஓம் ஈகை குணவதியே போற்றி. அம்மனுக்கு அபிஷேகம் நடக்குது போல இருக்கு. இங்கேயும் என் அம்மனுக்கு அபிஷேகம் தான் நடக்குது. போங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கோவத்திலேயே நீ அழகா தான் இருக்க. என்ன முள்ளமா தானே கிளுன? நீங்க மெல்லமா தான் கிள்னீங்க.
வயித்துக்குள்ள உங்க பையன் பலமா உதைக்கிறான். வயித்துக்குள்ள பொண்ணுதான் பலமா உதைக்குது. இல்ல பையன்தான். இல்ல பொண்ணுதான். இல்ல பையன்தான். இல்ல பொண்ணுதான். இல்ல பையன்தான். லீலா, ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன, இத்தனை வருஷம் பொறுத்து உன் கருவில உருவாயிருக்கு. அது எதுவா இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதுதானே? உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்நேரம் அவங்க உயிரோட இருந்திருந்தா 10 வருஷம் பொறுத்து இருந்திருக்க மாட்டாங்க. உனக்கு குழந்தை இல்லைங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு இந்நேரம் எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்களும் தாய் சொல்லை தட்டாம வேற ஒருத்தைய கட்டிட்டு இருப்பீங்க. லீலா, உன்னால எப்படி இப்படி ஒரு வார்த்தையை கேட்க முடிஞ்சது? அம்மா இல்ல, அந்த அம்மனே வந்து கேட்டிருந்தா கூட நான் 2வது கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். என்கிட்ட ஒரு குறை இருக்கிறதா உனக்கு தெரிஞ்சு அதனால உனக்கு குழந்தை பிறக்கலன்னா நீ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா? ஐய, காலங்கத்தால ஏன் இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? நீ அப்படி பேசக்கூடாதுன்னா அப்படி சொன்னேன். சரி சரி, துணியை கொஞ்சம் இறக்கி விடு, நான் தேய்ச்சி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என்கிட்ட கொடுங்க, நான் தேய்ச்சிக்கிறேன். இல்ல இல்ல, நான் தான் தேய்ச்சி விடுவேன். நான் தான் தேய்ச்சிப்பேன். நான் தான் தேய்ச்சி விடுவேன்ற? நான் தான் தேய்ச்சிப்பேன். பாருங்க, சீதா வந்துட்டா, நீங்க போய் கதவை திறந்து விடுங்க. அவ வந்து எனக்கு தேய்ச்சி விடுவா. கொண்டாங்க இப்படி. ஐயோ, இந்த நேரத்துல சீதா வேற. இந்தா தேய்ச்சிக்கோ. குட் மார்னிங் சார். என்ன ஸ்கூலா இது? குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லிட்டு. என்ன சார் ரொம்ப கோவமா இருக்கீங்க போல? ஆமா, அம்மா எங்க? அம்மாவா? உள்ள குளிச்சிட்டு இருக்கா. முதுகு தேய்க்கிறதுக்கு நீ வேணுமா, நான் வேண்டாமா? ஓ அதுவா? சரி சரி, நான் இங்க பெருக்கிட்டு இருக்கேன், அதனால வர முடியாதுன்னு சொல்லி நீங்க போய் தேய்ச்சிருங்க. குட் ஐடியா. இந்தாங்க, இந்த பால் கொண்டு போய் உள்ள வச்சிருங்க. நான் நிஜமாவே பெருக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ லீலா, 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 என்ன சார்? என்ன சார் ஆச்சு? சீதா, லீலா உடைய புடவை கிணத்துல மிதக்குது. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? தள்ளுங்க, நான் கிணத்துல குச்சி பாக்குறேன்.